வணக்கம். நான் ஜெயந்தி ரவி பேசுகிறேன். 2026 மார்ச் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி நடக்கிறது. இது மகர ராசி நேயர்களுக்கு என்னென்ன பலன்கள், என்ன நன்மைகள் தரக்கூடியது அப்படிங்கிற பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி மிக நன்மையான பலன்கள் நிறைய கொடுத்தாலும் கண்டிப்பாக நைட்டு தூங்கவே முடியாது. உங்களுக்கு இரவு தூக்கம் கட் ஆகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லாவே ஆக்டிவேட் ஆகுது. கொஞ்சம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கல்வியில் சார்ந்த விஷயத்தில் ஒரு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் கல்வியில் முதன்மையான தன்மையில் இருப்பாங்க. ஃபைனான்ஸ் லெவல் கூடும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். உங்களுக்கு தந்தையினுடைய முழுமையான சப்போர்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு முக்கியமான ஒரு அறிவுரை, ஒரு அட்வைஸ் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு விழிப்புணர்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்கலாம். தந்தைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குதல் அதெல்லாம் பண்ணும்போது சிறந்த மாற்றங்கள், வெற்றிகள் உங்களுக்கு அடையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மகர ராசிக்காரர்கள் மிக குழப்பமானவர்கள், கன்ஃபியூஸ் பண்ணக்கூடியவர்கள். இவங்க இரவு தூங்கலைன்னா எவ்வளோ டிப்ரெஸ் மூடுக்குள்ளே இருப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக நீங்கள் பார்த்திங்கன்னா லாபத்தை நோக்கிய பயணங்கள் அதிகமாக இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு. இதை செய்தால் எது கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக உருவாக்கக்கூடியதாக இருக்கும். மூத்த சகோதரனுடைய முழுமையான நட்பு வட்டத்தில் முழுமையான அன்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதேபோல் பார்த்திங்கன்னா எதிரிகள் நண்பர்களாக மாறுவார்கள், நண்பர்கள் எதிரியாக மாறுவதற்குரிய காலகட்டம் இது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதேபோல் பார்த்திங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயத்தில் ஆய்வுகள் செய்து ஒரு ஹையர் ஸ்டடி படிக்கலாமா இல்லாட்ட வேலையில் முழு முயற்சி பண்ணலாமாங்கிறதுல ஒரு ஒரு முழுமையான ஒரு போராட்டமாக இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் படிப்பு சார்ந்த விஷயத்தை முதன்மை எடுத்து படிச்சிங்கன்னா விசேஷமான நற்பலங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு முதன்மை தலைமை அப்படிங்கிறத விட நிறைய குழப்பங்கள் உறவுகளால் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறது. கோபத்தின் அளவு அதிகமாக இருக்கிறது. வார்த்தையில் உஷ்ணங்கள் கூடிக்கொண்டே இருக்கும். இந்த 2026 இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு வீட்டின் குடும்பத்தின் மேல் பேச்சில் எல்லாத்திலும் கோபம், வருமான விஷயத்தில் நிறைய இக்கட்டான சூழ்நிலைகள் உருவாகக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்கலாம். இந்த மகர ராசிக்காரர்கள் நிறைய விஷயங்கள் மறைக்கக்கூடியவர்களாகவும் மாறுவார்கள். பழைய நட்பு வட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த நட்பு வட்டம் உங்களுக்கு கெடுதல் கொடுக்கக்கூடியதாக மாறக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கணவன் மனைவி உறவில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஈர்ப்பு இருந்தாலும் சிறு சிறு தகராறுகள், சிறு சிறு பிரிவுகள் போய்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதே மாதிரி திருமண வாய்ப்புகள் கூடி வருபவர்களுக்கு திருமணம் செய்வது சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் குரு பயிற்சி வரும். குரு கடகராசியில் நிற்பது உச்சஸ்தானத்தை தொடும். அந்த உச்சஸ்தானத்தை 7ஆம் பார்வையாக பார்ப்பதுனால திருமண வாய்ப்புகளுக்கு மங்கள விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் நிறைய வீட்டில் நடந்து கொண்டே இருக்கும். அதனால் இது சிறந்த நற்பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு குழந்தைகளால் நன்மைகள், குழந்தையை பாதுகாப்பதில், குழந்தைகளை பத்திரப்படுத்த, அடிக்கடி குழந்தைகளை நோய் நொடிகளில் விழுவதும் அவங்களை பாதுகாப்பதும் இதுதான் உங்களுடைய போராட்டமான வாழ்க்கையாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும். இந்த 2.5 ஆண்டு காலமும் உங்களுடைய டைம், நேரம் இதெல்லாமே இதுக்காக பயன்படுத்துவதனால் படிப்பு சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்துவீங்க அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கிறது. அதனால் முக்கியமாக நீங்கள் வழிபட வேண்டியது தாய் வழி, தந்தை வழி, இந்த 2 வழியும் ரொம்ப அனுசரித்து போயிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அது தாய்மாமனுடைய சப்போர்ட் கிடைக்கும். தாய்மாமன் அப்பா மாதிரி ஒரு ஸ்தானத்தை உருவாக்கக்கூடியவராக மாறுவார். அதே சமயம் தாயுடைய தந்தை தந்தையை மிகுந்த எதிரியாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையாக மாறுவீங்க. அது இல்லாமல் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடனை செய்து, தந்தையை மதித்து, தந்தைக்கு பாதம் விழுந்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நெகட்டிவான, அதாவது ஒரு படிப்பு சார்ந்த விஷயமும் சரி, அதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவ் மீள்வதற்கு மிக அற்புதமாக இந்த தந்தையை கவனித்தல், தந்தைக்கு கால் விழுதல், இந்த மாதிரி மரியாதை கொடுத்தல், இதெல்லாம் பண்ணும்போது மாற்றங்கள் நிறைய உருவாகும். இந்த 2026 உங்களுக்கு சனி பயிற்சி நிறைய முயற்சிகளை செய்வதற்கு தாமதம் பண்ணுவீங்க, யோசிப்பீங்க, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, உறவுகள் மேலே எல்லாத்து மேலேயும் சந்தேகம் உருவாகும். இந்த சந்தேகங்களை எல்லாம் நீங்கள் தான் நிவர்த்தி பண்ணணும். ஏன்னா இந்த சந்தேகங்களுக்கு, எல்லா உறவுகளுக்கும் நீங்கள் சந்தேகப்பட்டு எல்லாமே பகைமை மாதிரி உருவாகக்கூடியதாக இருக்கும். அதனால் எதையுமே முயற்சி பண்ணாமல், எதையுமே ரிஸ்க் எடுக்காமல் அப்படியே உட்கார்ந்துருப்பீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக எதையும் ரொம்ப யோசித்து நிறைய விஷயங்கள் தவற விடுவதை விட யோசனைகளின் அளவை குறைத்து கொண்டு தைரியமாக எல்லா விஷயங்களும் முடிவெடுத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் உங்களை அடையும். சிறந்த மாற்றங்கள், வெற்றிகள் நிறைய கிடைக்கும். வெளியில் எங்கேயாச்சும் மாறலாம், இடம்பெயர்ச்சி பண்ணிடலாமா அப்படிங்கிறதோட எண்ணங்கள்லாம் அதிகமாக உருவாகும்.
இடப்பெயர்ச்சிகள், மாற்றங்கள் இது எல்லாமே சரியான தீர்வுகள் இப்போ கிடையாது. 2027க்கு பிறகு நீங்கள் அந்த இடப்பெயர்ச்சிகளை உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு சிறந்த ஆண்டாக இருந்தாலும் சிறு சிறு தகராறுகள், சிறு சிறு தூக்கம் இல்லாமல் இதெல்லாம் வந்து போகக்கூடியதாக இருக்கும். நான் சொன்ன பரிகாரங்கள் செய்து கொண்டே இருந்தீங்கன்னா சிறந்த மாற்றங்கள், வெற்றிகள் உங்களை வந்தடையும். வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.